الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله العليم. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலித்து போஷிப்பவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் எமது வெற்றிக்காகவே தியாகம் செய்த எங்கள் உயிரிலும் இனிய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆத்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை அல்லாஹ் இரண்டு விடயங்களில் நிர்ணயித்திருக்கின்றார். ஒன்று அவனுடைய ஏவல், அடுத்தது விலக்கல். குர்ஆனில் எந்த இடத்தில் நாம் ஆய்வு செய்தாலும் அது சம்பவங்களாக இருக்கலாம், படிப்பினைகளாக இருக்கலாம், கட்டளைகளாக இருக்கலாம், ஈமானுடைய விடயங்களாக இருக்கலாம், அதற்குள்ள ஒரு ஏவல் விலக்கல் உள்ளடக்கி இருக்கு. இதனை எடுத்து நடக்கிறதின் மூலமாக ஈருலகிலும் வெற்றி பெறலாம். ஏவல்களை எடுத்து நடந்து நாளம் மறுமையில சுவனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும், விலக்கல்களின் பக்கம் சென்று கேவலம் அடைந்து நாள மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அடியான் நிதமும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், என்னை பார்க்கிறான், என்னுடைய துஆக்களை செவமடிக்கின்றான். நான் எங்கு சென்றாலும் அவன் என்னுடன் இருக்கிறான், பகைவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்கின்றான் என்ற சிந்தனையும் உணர்வும் அவனுடைய உள்ளத்தை அமைதியை நிம்மதியை கொண்டு தருவதற்கு காரணமாக அமையும். அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் இருக்கிறான் என்ற சிந்தனை வரும் பொழுது இந்த உலகத்திலே எதற்கும் பயமுற தேவையில்லை. அந்த மஇயத்துல்லாஹ், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், தனிமையில, வறுமையில, செழுமையில, இருட்டுல, வெளிச்சத்துல, உள்ளூர்ல, வெளியூர்ல என்னுடைய ரப்புடன் இருக்கக்கூடிய தொடர்பும் சம்பந்தமும் சீராகும் என்று சொன்னால் நிச்சயமாக நிம்மதி, சந்தோஷம், அமைதி, பயமான சந்தர்ப்பங்களிலும் கூட பயமற்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். யார் இதற்கு மாற்றமாக செயல்படுவார்களோ அதற்குரிய ஒப்போசிட்டை, எதிரி மறையான விடயங்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டும். நிம்மதியை இழக்க வேண்டி வரும், பகைவர்களை கண்டு பயப்பட வேண்டி வரும். அல்லாஹ் அடியானை எப்பொழுதும் உற்று நோக்கிறான் என்ற சிந்தனை அவனை எல்லா இடத்திலும் தைரியமாக கம்பீரமாக வாழ வைக்கும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ஃபிரௌன் இடத்தில் செல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, போங்க ரெண்டு பேரும் ஃபிரௌன் இடத்திலே, அவன் எல்லை மீறி இருக்கிறான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன், அவனிடத்திலே போய் ரெண்டு பேரும் மிகவும் அமைதியான முறையில, சாஃப்டான முறையில, நளினமான முறையில பேசுங்க, என்னை பற்றி அறிமுகம் படுத்துங்க. ரெண்டு பேரும் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, பயப்படாதீங்க, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற அந்த மஇயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோடு இருக்கிறான் என்ற
சிந்தனையை அவர்களுக்கு புகுத்துகிறார்கள். இதிலிருந்து எவ்வளவு பெரும் கொடுங்கோலனாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற சிந்தனை ஒரு அடியாண்டத்திலே உறுதியாக வரும் பொழுது அல்லாஹ் அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை கொடுக்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த உதவியையும் எதிர்பார்க்கல. காரணம், அவர்களை பயங்கரமான நெருப்பு குண்டத்திலே போடப்படுகின்றது. அந்த நேரம் மலாய்க்காமார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் வரமாட்டார்கள். என்றாலும் என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் நேரடியாக எனக்கு உதவி செய்வான் என்ற சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. அசாதாரண சூழ்நிலையிலையும் கூட, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லையும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு உதவி செய்கின்றான். இப்படியான உறுதிப்பாடு எங்களிடத்தில் இன்றும் இருந்தால் நாங்கள் இந்த வஸ்துக்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு ஆற்றும் சக்தி கிடையாது. அதனுடைய சக்தியை குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறித்து விடுவான். அடியான் அல்லாஹ்வோடு இருக்கும் தொடர்பை சீராக்கிக் கொள்ளும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி இருந்த கயிறு கூட அந்த நெருப்புல பற்றி எரிந்தது. என்றாலும் அவர்களுடைய உடம்பின் ஒரு ரோமத்தை கூட எரிக்க நெருப்பால் முடியவில்லை. நெருப்பினுடைய சக்தியை அல்லாஹ் எடுத்துவிட்டான். இன்று பெரும் பெரும் ஆயுதங்களுடைய சக்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது இருக்கக்கூடிய அசையாத நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் பறிக்கிறதுக்கு போதுமானவன். இன்றும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஈமான் உடையவர்கள் இருப்பார்களே ஆனால் அந்த நெருப்பும் சாந்தமானதாக ஆகிடும். கொல்னா யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கு கட்டள உன்னுடைய தன்மையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்குள்ள நான் வைத்திருக்கும் தன்மை நீ எரிப்பது தான். என்றாலும் நாங்க நாடிவிட்டோம், நீ எரிக்க கூடாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் நெருப்புக்குள்ளே இருந்து விட்டு வெளியே வந்தார்கள். துனியாவிலே நான் வாழ்ந்த நாட்களில் மிகவும் இன்பகரமான நாட்கள் அந்த நெருப்பிலே வாழ்ந்த 40 நாட்கள் என்றார்கள். இதனால் சூழல் எப்படியாக இருக்கட்டும், எங்களுக்கு அசாதாரணமானதாக இருக்கட்டும், எங்களால் சாதிக்க முடியாததாக இருக்கட்டும், நாம் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிட வேண்டும். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மன் நஜாத், வெற்றி எங்க இருக்குது, வெற்றி என்ன? சொன்னார்கள், நீ எப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனையோட வாழ வேண்டும், உன்னுடைய வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும். வல் யஸா பைத்துக் வப்கி அலா ஹதீஅத்திக், உன்னுடைய பாவங்களை நினைத்து அழ வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எதிலே வெற்றியை வைத்திருக்கின்றான்? அவனுக்கு நெருக்கமாகிறது, அவனுடைய தொடர்பை சீராக்குவதன் மூலமாகத்தான் சாதிக்க முடியும். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்கட்டான நிலைமையிலே சிக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்துடன் கோபம் அடைந்து எம்முடைய கட்டளை வருவதற்கு முன்னாலே அவர்களை விட்டு போய்விட்டார். முகாலிபன், கோபம் அடைந்து அவருடைய கூட்டத்தை விட்டு போய்விட்டார். அவர் சோதிக்கப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை ஏற்படுத்தும் பொழுது நாம் அதற்குள்ள பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் யாருடன் இருக்கிறான்? பொறுமை கொள்ளக்கூடியவர்களுடன் தான் இருக்கின்றான். அவர்கள் நான் தவறு செஞ்சு விட்டேனே என்று உணர்ந்தார்கள். அல்லாஹ்வை மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து அழைத்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்கினார்கள். தன்னுடைய தவற்றை உணர்ந்து தஸ்பீஹ் செய்தார்கள். யா அல்லாஹ், நீ தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், நான் அதனை உறுதிப்படுத்துகிறேன், நான் அநியாயக்காரன். அதனால அல்லாஹ் செவிமடித்தான். அத்துடனே இவர்களிடத்தில் நல்ல தன்மைகளும் இருந்தன. ஹஜ்ரத் அன்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையில எல்லா சந்தர்ப்பங்களும் போட்டி போடக்கூடியவர்களாக வேகமாக வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். யதுஊன
அவர்கள் அல்லாவை அழைப்பார்கள். எப்படி? ரகபன் வரஹபா, எல்லா நேரத்திலையும் ஆசையுடனும் பயத்துடனும் அல்லாவை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த தன்மை எப்பொழுதும் எங்களிடத்தில் இருந்து ஒரு அசம்பந்தமான சூழல்ல நாங்கள் சிக்கிக் கொள்வோம் என்றால் அல்லாவை அழைத்ததும் பதில் தருவான். ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பிழைத்தார்கள். அல்லாஹ் அவர்கள் அநியாயக்காரன் என்று கூட குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். உணர்ந்தார்கள், துஆ கேட்டார்கள், அல்லாஹ் செவிமடுத்தான். மலாய்க்கா சொல்கின்றார்கள், ஒரு வளமையான குரல் கேக்குது, அதுதான் என்னுடைய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இறுதியில மீனுக்கு கட்டளையிடப்படுகிறது. ஃபனுபித பில் அராஇ ஃபஹுவ மத்மூம். அந்த அரா என்ற பீச்ல, அந்த அரா என்ற பீச்ல கொண்டு வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் கக்கியது. அவர் தஸ்பீஹ் மட்டும் செய்யவில்லை என்றால் கியாமத்து நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றிலே இருப்பார். அல்லாஹ் சோதித்திருப்பார். அல்லாஹ்வுடைய சிந்தனையை சுமந்து அவர் என்னுடன் இருக்கிறான் என்று செயல்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எல்லா நேரத்திலும் இருக்கிறது என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதனால தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். சிறிய பிள்ளைகள், வாலிபர்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் என்று யாரையும் விட்டுவிடவில்லை. அவர்கள் ஒரு முயற்சியை செய்தார்கள், நல்லோர்களை உருவாக்கினார்கள், அல்லாஹ்வுடன் தக்வா தவக்குல் உள்ளவர்களை வளர்த்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பரிசீலனையும் செய்து பார்த்தார்கள். கூட்டம் கூட்டமாக கேட்பார்கள், உங்களுடைய ஈமானின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடன் உங்களுடைய மஅியத் அந்த தொடர்பு எப்படி இருக்கிறது, சம்பந்தத்தை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். ஒரு நாள் இண்டிவிஜுவலாக ஒருத்தரிடம் கேட்கிறார். மஸ்ஜிதுக்குள்ளே வரும் பொழுது ஹாரிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய ஃபஹர்ரக பிரிஜ்லிஹி பாதத்தினால், முபாரக்கான பாதத்தினால் உசிப்பி இர்ஃப ரஅஸக யா ஹாரிஸ், ஹாரிஸ் உங்களுடைய தலையை தூக்குங்கள். நபியுடைய அழகு வதனத்தை தலையை தூக்கி பார்த்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸ், ஹாரிஸ் நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய நிலைமை என்ன, இன்றைய நாளை எப்படி அடைந்தீர்கள்? அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய மஅியத் அந்த தொடர்பின் வெளிப்பாட்டை பாருங்கள். சொன்ன பதில் ரசூலுல்லாஹ்வை ஆச்சரியப்படுத்தியது. அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நான் உண்மையான மூமினாக இன்றைய நாளை அடைந்தேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து யாருடனும் பேச மாட்டார்கள், சுருக்கமாக பேசி முடிப்பார்கள். என்றாலும் ஹாரிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய பதில் அவர்களை வியப்புக்குள்ளாக்கியது, இன்னும் பேச வேண்டும் என்று தூண்டியது. யா ஹாரிஸ், இன்ன லிக்குல்லி கௌலின் ஹகீகா ஃபமா ஹகீகத்து மா தகூல். மனிதன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு யதார்த்தம், ஒரு ரியாலிட்டி இருக்கிறது. உங்களுடைய இந்த பேச்சின் உண்மை ஹகீகத் என்ன? சொன்னார்கள், அஸஃப்து மினத் துன்யா இலல் ஆখিরা. நபியே, நான் துனியாவை விட்டும் ஆখিরাவின் பக்கம் சம்பூர்ணமாக என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். அலுமாத்து நஹாரி வ அஸ்ஹர்து லைலி. இரவெல்லாம் நான் விழித்திருந்தேன், என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்தினேன். ருக்கூலையும் சுஜூதுலையும் இருந்தேன். பகலெல்லாம் நோன்பு நோற்று தாகித்து இருந்தேன், பசித்திருந்தேன். ஃபகஅன்னி அன்துரு இலா அர்ஷி ரப்பி. அதன் விளைவாக என்னுடைய ரப்பின் அர்ஷை நான் பார்க்கிறதை போல இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஈமானின் உறுதிப்பாட்டை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். என்னுடைய உங்களுடைய உள்ளங்கள் எல்லா நிலைமைகளையும் அமைதி பெற வேண்டும் என்றால் இப்படியான உறுதிப்பாடு தான் வர வேண்டும். தொடர்கிறார், ஃபகஅன்னி ரஅய்து இலா அஹ்லில் ஜன்னா ஃபீஹா யதஸாவரூன். நான் பார்த்ததை போல, பார்க்கிறதை போல இருக்கிறது. சொர்க்கவாதிகளை அவர்கள் அங்கே குதூகலமாக ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து ஆனந்தமாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். வகஅன்னி அன்துரு இலா அஹ்லின் நார்.
நான் நரகவாதிகளையும் பார்க்கிறதை போல இருக்கிறது. ஃபீஹா யதஆவரூன், அவர்கள் அங்கே இழிவடைந்து கேவலம் அடைந்து தண்டனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ஹாரிஸ் இன்னக இம்ரவுன் நவ்வரல்லாஹு கல்பக், நீங்கள் உள்ளம் ஒளிமயமாக்கப்பட்ட மனிதன், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை வெளிச்சமாக்கி விட்டான். அரஃப்த, நீங்க தான் அறிவாளி. அறிவு எங்கே இருக்கிறது சகோதரர்கள்? இன்றைக்கு நாங்க துனியாவுடைய பல டிகிரிகளை அடைந்து விட்டு, பல ஆய்வுகளை செய்துவிட்டு, பல விடயங்களை மனநமிட்டு விட்டு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாரிஸ் நீங்கள் தான் அறிவாரி, ஃபல்ஸம், அறிந்ததை பற்றி பிடியுங்கள் என்றார்கள். இப்படியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகவாசத்திலே இருக்கக்கூடியவர்களை பரிசீலனை செய்தார்கள். நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தாலும், நீங்க திக்ருடையவர்களாக, சிந்தனையுடையவர்களாக, அமைதியான உள்ளமுடையவர்களாக, பகைவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி புரியப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவதாக இருந்தால், என்னுடைய இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்கின்றான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலீன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், மக்கத்து மதீனத்து சஹாபாக்கள் மார்க்கத்துக்கு தன்னுடைய உதிரத்தை உரமாக போட்டவர்கள், இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். யாரெல்லாம் அவர்களுடைய இஹ்சான்களை, நலவுகளை பின்பற்றுவார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடன் சேர்த்து விடுவான். அவர்களுக்குரிய அந்தஸ்து இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடன் சேர்த்து விடுவதாக கூறுகிறான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மன் கான மின்கும் முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத், உங்கள யாருடையாவது வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மரணித்தவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். யார் அந்த மரணித்தவர்கள்? உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். அவர்களை பின்பற்றுவதற்கு அவர்களுக்குள்ளே என்ன அட்ரிபியூஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது, என்ன தன்மைகள், சிஃபாத்துகள் அவர்களிடத்தில் இருந்தது? அபர்ருஹும் குலூபன், உள்ளத்துல மிகவும் நல்லவர்கள். அவர்களை போன்ற நல்லவர்கள் வரவும் முடியாது, இதுக்கு பின்னால எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த அளவுக்கு சமூகத்தின் மீது கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள். உள்ளங்கள்ல மற்றவர்களை பற்றி மதிக்கும் தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, அவர்களோடு ஒன்றிணைந்து வாழும் தன்மை, மன்னிக்கும் தன்மை அவர்களிடத்தில் இருந்தது. இந்த சிஃபாத்துகளின் காரணமாக அல்லாஹ்வுடைய மஅய்யத் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. எந்த நேரத்திலும் வஸ்துகளை கொண்டு அவர்கள் உதவி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்டாளங்கள் துயர்ந்து வரும் பொழுது, ஃபிரௌனுக்கு நாங்கள் சிக்கிக் கொண்டு விட்டோமே என்று சொன்ன நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு சொன்னது, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்ற ரப்பு என்னுடன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். பாதைகள் பிரிந்தன, கடந்து சென்றார்கள். சூனியத்தால் விந்தை காட்டுகிறான், வித்தை காட்டுகின்றான், போட்டான் ஃபிரௌன் அவனுடைய படையை, அவன் மூழ்கினான். இப்படியாக அல்லாஹ், உங்களுடைய சூழல் உங்களுக்கு அசாதாரணமாகத்தான் இருக்கும், என்றாலும் அல்லாஹ் உங்களுடன் வாழ்வான் என்றால் அவன் என்றும் உங்களோடு இருப்பான் என்கிறதனை உறுதிப்படுத்துகின்றான். அந்த நல்லோர்கள், ஹைருல் குரூன்ல வாழ்ந்தவர்கள், அவர்களிடத்தில் அந்த தன்மை இருந்தது. இதனால உள்ளத்துல சிறந்தவர்களாக ஆகினார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை எல்லா நேரத்திலும் கண்டார்கள். அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்ற உறுதிப்பாட்டுடன் எதையும் எதிர்ப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக மாறினார்கள். அபர்ருஹும் குலூபன் வ ஆமக்குஹும் இல்மன், அறிவால், ஆற்றலால் அவர்கள் மிகவும் ஆழமானவர்கள். அவர்களைப் போல அறிவு திறன் படைத்தவர்கள் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. அவர்களுடைய அறிவுகள் எப்படிப்பட்டது என்பதனை கிதாபுகள், ஹதீஸ்கள், வரலாறுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. தலையங்கம் மாறும் என்பதற்காக நான் நிறுத்திக் கொள்கின்றேன். அவர்கள் இல்முல மிகவும் ஆழமானவர்கள். அமக்குஹும் இல்மன் வ அகல்லுஹும் தகல்லுஃபன், இந்த துனியாவுக்காக வேண்டி பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஒரு சபபுக்காக சிறிய ஒரு முயற்சியை செய்வார்கள். துனியாவுடைய விடயத்தில் பெரிதாக
எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் கொடுத்ததை வைத்து சமாளிப்பார்கள், திருப்தி அடைவார்கள். அதற்காக துனியா துனியா என்று அதன் பக்கம் ஓட மாட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சிறிய பிள்ளைகளை கூட தேற்றினார்கள், அவர்களுடைய அகீதாவை உறுதிப்படுத்தினார்கள். குந்து ரதிஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தனது சாச்சாவின் மகன் குதிரையின் அல்லது ஒட்டகத்துக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருக்கக்கூடிய சிறுவனை யா குலாம் என்று அழைக்கிறார். அவர் லப்பைக் சொல்கின்றார். இன்னி உஅல்லிமுக பிகலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகின்றேன். இஹ்ஃபஸில்லாஹ யஹ்ஃபலுக், நீ எங்கு சென்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளுக்கு வழிபட வேண்டும். அல்லாஹ்வை நீ பாதுகாக்க வேண்டும். அவன் விதித்த எல்லைகளை தாண்டக்கூடாது. ஹராம் ஹலால்களை பேண வேண்டும். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வுடைய விடயத்துல, அவனுடைய கட்டளைகள்ல, எல்லைகளை தாண்டும் விடயத்துல பேணுதலாக இருந்து கொள். அவனை நீ உனக்கு முன்னால் பெற்றுக் கொள்வாய். இந்த வஸ்துக்கள் அனைத்தும் அதனுடைய சுய உருவத்தை மாற்றி எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக மாறிவிடும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தது ஃபிரௌனுடைய மாளிகையில. இறுதியில அவனுடைய ஆட்சி பறிக்கப்பட்டது. கேவலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முடிவை ஏற்படுத்தினான். நானும் நீங்களும் அந்த உறுதிப்பாட்டோடு இருப்போம் என்றால் நிச்சயமாக யாராலும் எங்களை அசைக்க முடியாது. இன்னல் உம்மத லவிஜ்தமாத் அலா ஐயன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கதபஹுல்லாஹு லக். மகனே, உன்னுடைய உறுதிப்பாட்டுல வர வேண்டும். இந்த மனித சமுதாயம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதேனும் உதவி செய்வதற்கு முன் வந்தால், நாடினால், அல்லாஹ் உனக்கு எதனை எழுதியிருக்கின்றானோ அதை தவிர எந்த உதவியும் அவர்களால செய்ய முடியாது. இந்த உம்மத் எல்லாருமே ஒன்று கூடி உனக்கு தீங்கு செய்வதற்கு நாடினாலும் அல்லாஹ் எதனை நிர்ணயித்து எழுதி வைத்தானோ அதனை தவிர எந்த தீங்கும் உனக்கு இவர்களால் செய்துவிட முடியாது. ருஃபிஅத்தில் அக்லாம், கலா கதிர் எழுதப்பட்ட பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. வஜ்ஜஃபத்தி சுஹஃப், அந்த ஏடுகளும் காய்ந்து விட்டது. இந்த உறுதியின் மீது நீ வருவாய் என்றால் உள்ளத்தில் அமைதியை தருவேன், உன்னுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவனுடைய தொடர்புக்குள்ள சேர்த்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் இன்றி அமையாதது தான். எங்கு சென்றாலும் அவன் என்னுடன் இருக்கிறான் என்ற சிந்தனை எங்களிடத்தில் இருக்கணும். திக்ருடைய வாழ்க்கை என்பது அதற்குத்தான். வெறுமனே தஸ்பீ மணிகை வைத்துக் கொண்டு உருட்டுவது மட்டும் திக்ர் அல்ல. என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய பேச்சுவார்த்தையில், மற்றவர்களை வரவேற்கும் விடயத்தில், அவர்களோட அஹ்லாக்குடன் பழகும் நேரத்தில், என்னுடைய குடும்பத்தோட முன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், எல்லா நேரத்திலும் என்னுடைய ரப்பு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கூறியிருக்கின்றார்களோ அதனை சிந்தனையில் வைத்து செயல்படுவது தான் திக்ருடைய வாழ்க்கை. அல்லாஹ் ஹதீஸே குதுஸிலே சொல்கின்றான், அஹ்லு திக்ரி அஹ்லு முஹப்பதி, என்னுடைய திக்ர் சிந்தனையில் வாழக்கூடியவர்கள் தான் என்னுடைய முஹப்பத்துக்குரியவர்கள், அன்பிற்குரியவர்கள். அஹ்லு ஷுக்ரி அஹ்லு இபாதத்தி, யார் நான் கொடுத்தவற்றுக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர்கள் தான் என் இபாதத்தை சீர்வர செய்தவர்கள். எனவே நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தொடர்பை அடைவதற்கு அது எந்த ஊரில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இன்று இந்த ஹுத்பாவின் உடைய சுருக்கம் குவைத் நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு முன்னால் வைத்ததைத்தான் நான் கூறினேன். அத்துடனே நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில வெளியூர்ல இருந்து வந்திருந்தாலும் கூட எங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக தான தர்மங்களையும் செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு முயற்சி செய்வோம் என்றால், தான தர்மங்கள் எங்களுடைய கலா கதிரை மாற்றும், பலாய் முசீபத்துகளை நீக்கும், கெட்ட மரணத்தை தடுக்கும். ததுஃபவு மீத்தத சூ வ கலப ரப் வ துத்ஃபியு கலப ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அணைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக
எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவனுடன் சேர்ந்து வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. இந்த இறுதி 10 கோடான கோடி மக்களை அல்லாஹ் நரக விடுதலை செய்கின்றான். அதிலே எங்களையும் சேர்ப்பானாக, எங்களுடைய மௌத்தாக்களையும் சேர்ப்பானாக. எங்களுடைய இறுதி முடிவை மங்களமாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில்